பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பரணியில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்பதற்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசன் அளவிற்கு புகழுடனும் செல்வாக்குடனும் பொருள் வசதியுடனும் வாழ்வார்கள் என அர்த்தம் கொள்கிறார்கள். பரணியில் சென்றவன் தரணியில் ஆழ்வான் என்பதே பழமொழியின் சரியான வடிவம். இதன் பொருள், ஒரு அரசன் பரணி நட்சத்திரத்தில் போர் செய்ய புறப்பட்டு சென்றால் அவன் வெற்றி பெற்று தரணியை ஆழ்வான் என்பதாகும். அது மாதிரி தோஷம் தரக்கூடிய சில நட்சத்திரங்கள் இருக்கு. ரேவதி அந்தத்தில் 2 நாழிகை. அதாவது ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு நாழிகை கணக்கு இருக்கும். அதாவது இப்போ ஒரு 60 நாழிகை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளுன்றது ஒரு நட்சத்திரத்தை ஒரு நாளாக தான் கணக்கிடுறோம். இப்போ ஏன் அதை ஒரு நாளுன்னு ப்ராக்டிக்கலாக அதை சொல்லாமல் இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நட்சத்திரத்தை தான் நாளாக கருதுனாங்க. ஒரு நாளுன்றது ஒரு இரவு பகல் கொண்டது தான் ஒரு நாள். நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் ஆரம்பித்தா அடுத்த நாள் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரி ஒரு கணித முறை இருந்தது ஒரு காலத்தில். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்தோட லாஸ்ட் 2.5 நாழிகை, 2 நாழிகை, அதாவது 2.5 நாழிகைனா 1 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்தோட எண்டு அன்னைக்கு எப்போ முடியுதோ அதில் அந்த 3/4 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் தோஷம் தரக்கூடிய, அதாவது விஷகாலம்னு பேர் அதுக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில், அதுல கடைசியில 4ஆம் பாதத்துல கடைசியில ஒரு பாதம்ன்றது 15 நாழிகை, 4 பாதங்கள் கொண்டது 60 நாழிகை. அப்ப 60 நாழிகைன்றது ஒரு நாள். இப்ப 4ஆம் பாதத்தில் 2 நாழிகைன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். மொத்தத்துல அந்த நட்சத்திரத்தோட கடைசி 2 நாழிகைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதுவும் கூட அந்த விஷகாலத்தை குறிக்கும்.